அரசியலே வேண்டாம், அஜித்தே போதும். 500 கோடிடா அப்படி. அதே ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, மங்காத்தா ரீ-ரிலீஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க? தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கறது எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? 2011 வந்து தேட்டரில் பார்க்கல. ஓகே, சரிங்களா? தேட்டரில் பார்க்கல, இவங்களும் பார்த்துருக்க மாட்டானுங்க. சரி, இந்த ரீ ரிலீஸ்க்காகவே நான் நைட் ஷிஃப்ட்லாம் நைட்டு முடிச்சு சார்ஜர் போட்டு வந்திருக்கேன். சரிங்களா? வச்சு பேசணும். அஜித் படத்தில் எந்தெந்த படம்லாம் நீங்கள் ரீ-ரிலீஸ் பண்ணால் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான மூவிஸ்? எந்த படம் பண்ணாலுமே ரீ ரிலீஸ் செலிப்ரேட் பண்ணலாம். அஜித் வந்து ஒரு படத்துக்கு மட்டும் பயங்கரமான கேப் பண்ணுவார் விடுதில்ல. இப்போ ரேஸுக்கு அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, ஒரு கேப் பண்ணுவார். அது அவரோட ஃபேஷனில் அவர் பிடிச்ச மாதிரி இருக்காரு. நம்ம மிஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல, வருஷத்துக்கு ஒரு 2 படம் எடுத்து விட்டு நீ எங்கே வேணாலும் போப்பான்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அதை மாதிரி நீங்கள் அஜித் ஏதாவது ரெக்கமெண்ட் ஓகே இது பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அதான் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த விடாமுயற்சி அந்த மாதிரி பண்ணால் கூட ஹாப்பி தான். வெயிட் பண்ணுறோம். எங்களுக்குலாம் வெயிட் பண்ணுறது புதுசு இல்லை. 2 வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவோம். அவர் ஃபேஷன் பார்க்குறாரு, அவர் பிடிச்சிருக்கு, அவர் பிடிச்சது ஃபஸ்ட்டு சைட்டும், அப்புறம் எங்களுக்கு பிடிச்சது சைட்டும். இப்படி சொல்கிறோம், தலன் பேர் எழுதுனாலே நாங்கள் கொண்டாடுவோம். இது பெரிய ரீ-ரிலீஸ் வேறு. ஆக்சுவலாக அஜித் படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் ஏதாவது? பிடிக்காத படங்கள் எதுவும் இல்லை, எல்லா படமும் பிடிக்கும். ஃபஸ்ட்டுனா மங்காத்தா தான் எனக்கு எப்பவுமே டாப்பில் இருக்கிறது. உங்களுக்கு விஸ்வாசம் மாதிரி அந்த ஃபேமிலியான சப்ஜெக்ட் ஓகேவா, இல்லை விஸ்வாசம் மாதிரி இந்த ஃபேமிலியான இல்லை வீர மாதிரியான அந்த சென்டிமெண்டான படம் ஓகேவா, இல்லை மங்காத்தா மாதிரி குடூரமான வில்லனாக இருக்கிற மாதிரி ஓகேவா, இல்லை வாலி படத்தில் அதை மாதிரி ஓகேவா? ஜிபியூ மாதிரியான பயங்கரமாக இருக்கும். எல்லா கேமியும் தூக்கி போட்டு கரெக்டாக இது ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. குட் பேட் ஆக்டிவில் அந்த மாதிரி என்ன ஃபேன் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரினா நல்லாயிருக்கும். ஃபேமிலி செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரினா விட்டாலும் ஓகே தான். இது மாற்றி இது பண்ணாலும் ஓகே தான். எங்களுக்கு அரசியலே வேண்டாம், அஜித்தே போதும். எங்களுக்கு அதே போதும், அஜித் சாரே போதும் எங்களுக்கு. ப்ரோ, மங்காத்தா ரீ-ரிலீஸ் ஆக்சுவலாக போன டைமே வந்து செலிப்ரேஷன் அதிகமாக பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பொங்கல் தீபாவளிக்குலாம் தலை படம் வரல, விஜய் படம் வரல அப்படின்னு. ஆமாம், ரீ-ரிலீஸ் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து மங்காத்தா ரீ-ரிலீஸ் வந்து ஒரு பெரிய ரீ-ரிலீஸ் ப்ரோ. அஜித் ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி கிடச்ச ஒரு மிகப்பெரிய ரீ-ரிலீஸு. ஸோ இந்த ரீ-ரிலீஸ் வந்து பிரம்மாண்டமாக செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ரோஹிணியில் வந்து 20,000 டிக்கெட் சேல் ஆகிருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தேட்டர்லேயும் எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லு. இதுவே வந்து ஒரு ரீ-ரிலீஸ்க்கு இவ்வளோ ஃபேம் வந்ததே கிடையாது. மங்காத்தாக்கு வந்து அவ்வளோ க்ரௌட் வந்துட்டுருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ அஜித் படங்களில் மங்காத்தா தாண்டி வேறு என்னென்ன படங்கள் ரீலீஸ் பண்ணால் உட்காந்து வெறித்தனமாக பார்ப்போம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ? மங்காத்தா மாதிரி ஒரு படம்னா அடுத்தது வந்து பில்லா சொல்லலாம் ப்ரோ. பில்லா ஒரு மாசான ரிலீஸாக இருக்கும் ப்ரோ. ஆனால் மங்காத்தா மாதிரி எந்த ரிலீஸும் இதுக்கப்புறம் வராது ப்ரோ. வாலியை விட்டீங்க ப்ரோ. அஜித் என்னதான் இருந்தாலும் மங்காத்தான்றது வந்து படமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. எவரோ ஒரு சீன்லையுமே கூஸ் பம்ப்ஸ். அது மட்டும் இல்லாமல் தலை படம்னு ஒன்று ரிலீஸ் ஆனாலே எங்கே இருந்தாலும் க்ரௌட் வரதான் செய்யும்.
எப்போதுமே. நீங்க மங்காத்தாவில் ஏதாவது ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லலாம். மங்காத்தாவோட ஃபேமஸான டைலாக்கா 500 கோடிடா அப்படி. Bro, அதே மாடுலேஷன்ல அதே மாதிரியே புறம்போக்கு டேய் 500 கோடிடா போனா வருமா தலா வருஷமா எடுத்து போட்டு இது தலகடா. ஜனநாயகம் வருதோ வரலையோ தலா வந்தாதான் பொங்கலே, தலா வந்தாதான் பொங்கலே, தலாதான் 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 நெறியிலா வந்ததுலையா அம்மாவோட சூத்தை கேட்கிறோம் நெறியிலா இல்ல நீ கண்டென்ட் முருகனாலே தலாதான் அம்முக்கு அம்மா ஒண்ணுமே பண்ண முடியாது. தமிழகத்தை மிரட்டும் தளபதி மதுரை இப்போது கடவுள் வேண்டாம், அஜித்தே போதும். திரைப்படம் வேண்டாம், புகைப்படம் போதும். எந்த ஆட்டாவும் இல்ல, இல்லையெல்லாம் ஒரு பள்ளியும் இல்ல. ஆமரா அணிலெல்லாம் இல்ல, ஆமரா கெத்து டாக்ஸிக் ஆமரா நாடு இன்னைக்கு தலதா. சென்னை தமிழ்நாடு இல்ல, தலநாடு. இந்தியாவிலே ஒரே ஸ்டார், அது அல்டிமேட் ஸ்டார் மட்டும்தான். அல்டிமேட் ஸ்டார் வாழ்க. அன்றும் இன்றும் என்றும் எப்பவுமே தலாதா தலாதா தலாதா. அஜித் அஜித் கடவுளே, அஜித் கடவுளே, அஜித் கடவுளே, அஜித்